Good morning students. Third year BCom A section and B section. So marginal costing from the following information calculate the break-even points in units அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜில் கேட்டக்கூடிய கொஸ்டின், இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து 16 ரூபா 50 காசு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க, செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து 16 ரூபா 50 காசு. ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் வந்து பெர் யூனிட் வந்து 1 ரூபா 50 பைசா. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் வந்து 7,50,000. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து 11 ரூபா. யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 3 லட்சம் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க, இதுதான் உன்னுடைய கொஸ்டின். இப்போ கேட்டது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம்? முதல்ல வந்து ஃபார்முலா வந்து உனக்கு தெரியும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ்க்கு ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், இதுதான் உன்னுடைய ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிச்சிங்க. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிக்கிறதா, தட் இஸ் கால்டு த கான்ட்ரிபியூஷன். இதுதான் உன்னுடைய இதில். இப்போ இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் பெர் யூனிட் வந்து 1 ரூபா 50 காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட், அதாவது உன்னுடைய செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் 16 ரூபா 50 பைசாவில் லெஸ் ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் 1 ரூபா 50 பைசா நீ கழிச்சிடு. ஸோ கழிச்சிட்டேன்னா எவ்வளோ இருக்கும்? 15 ருபீஸ் இருக்கும். இப்போ வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து உன் கொஸ்டினில் 11 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 15 ருபீஸ். ஸோ வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 11 ரூபா. அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எவ்வளவு? 4 ரூபா. கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 4 ரூபா. அப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபார்முலா வந்து என்ன? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அப்போ எப்படி அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ 7,50,000 ஸோ டிவைடட் பை 4 ருபீஸ், அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட், கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஸோ முதல்ல இருந்து என்ன பண்ணிக்கிற? செல்லிங் ப்ரைஸ் 16 ரூபா 50 பைசா எடுத்துக்கிற, உன்னுடைய ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் 1 ரூபா 50 பைசா கழிச்சேன்னா உன்னுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 15 ரூபா, வேரியபிள் காஸ்ட் 11 ரூபா. ஸோ 15 ரூபாயிலேருந்து 11 ரூபாயை கழிச்சிட்டேன்னா 4 ரூபா. இது வரைக்கும் உனக்கு இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் அப்படின்ற கான்செப்ட் வரல. ஸோ சப்போஸ் ஒரு வேளை கொடுத்துருந்தால் ஸோ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ட்ரேடிங் டிஸ்கவுண்ட்டை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கிறீங்க? வேரியபிள் காஸ்ட்டை கழிக்கிறீங்க. அப்போ கழிச்சிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 4 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ உன்னுடைய ஃபார்முலாவில் ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் 7,50,000, ஃபிக்ஸட் காஸ்ட் 7,50,000. ஸோ கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 4 ருபீஸ் பெர் யூனிட். ஸோ அடித்து சுருக்கின அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஆன்சர் வந்து 1,87,500 யூனிட்ஸ், 1,87,500 யூனிட்ஸ். இதுதான் உன்னுடைய ஆன்சர். நல்லா நான் வச்சு. ஸோ கணக்கு வந்து நீ யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 3 lakh யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாரு. ஸோ கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் டிட்டர்மைன் த பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அதே இது பிரேக் ஈவன் பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது. இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு இந்த ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 16 ரூபா 50 காசுலேருந்து ஸோ ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் 1 ரூபா 50 காசை ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெஸ் பண்ணேன்னா உன்னுடைய வேல்யூ வந்து 15 ருபீஸ் இருக்கும். அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறீங்க? உன்னுடைய வேரியபிள் காஸ்ட்டு 11 ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து 4 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 7,50,000 ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 4 ருபீஸ். அதை அடித்து சுருக்கிட்டீங்கன்னா 1,87,500 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.